அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும். மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளுடைய பலன், நட்சத்திர பலன், திதி யோகம் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த யோகம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆணி 2ஆம் நாள், மிக சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிறது இன்றைக்கி விசேஷமான நாள். இரவு நம்ம அந்த பிறை பிம்பத்தை அழகாக பார்க்கும் பொழுது அந்த சின்னதாக மெலேசாக ஒரு கோடு மாதிரி தெரியும். மறைந்து மறைந்து நமக்கு நல்ல விஷயத்தை எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியும். இந்த மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் பார்க்குறதுக்கு யோகம் வேணுங்க. இதுவும் ஒரு யோகம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகம் எங்கே ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத இந்த நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரக சேர்க்கை, பாவகத்துடைய தன்மை, தசாபுத்தி, அதே போல் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிறத, ஏன் அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த யோகம் நமக்கு பேசும், என்னென்ன காலங்கள் நமக்கு சரியாகும் அப்படிங்கிறத இந்த நிர்ணயம் பண்ணக்கூடியது அந்த தசாபுத்தி காலத்தில் வரும்பொழுது தான் அப்படியே பயங்கரமான ஒரு ஸ்பீடோட நமக்கு 100% யோகத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு யோகம் அடித்தா கூட போதுங்க, அது லாட்ரி யோகம், ராஜயோகங்கிறோம்ல, அது என்ன ஆகுனா விபரீத ராஜயோகமாக மாறி அந்த குடும்பம், அந்த நம்மளுடைய அந்த ஃபேமிலி எல்லாமே சிறப்பாக ஆயிரும். அப்போ இதற்கு எந்த இடம்னு நம்ம தேடணும். எதனால், என்ன பிரச்சனை, நம்ம வாழ்க்கைங்கிற அந்த பாதையில், அந்த வழியில் என்ன சிக்கல் இருக்குது, முள் இருக்குது, அதை எப்படி எடுக்கணும். இப்போ தோஷங்கும்போது நிறைய இருக்குதுங்க. இதில் இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பாதிப்பை கொடுக்குமா? புதுசாக நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்டு அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது வேறு விதத்துக்கு ஏன் கொண்டு போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும், நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், இதுதான். அப்போ நம்ம தேடுதலுக்கு எதை கொண்டு சொல்லுவாங்கள்ல, என்ன சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது இருக்கணும். அது நியூமரலாஜி, வாஸ்து, அஸ்ட்ராலஜி, எந்த விதத்தில் நம்ம யோகத்தை தேடி நிலையாக அதை கரெக்டாக நம்ம பிடிச்சு வரும்பொழுது ஜெயிச்சிடலாம். அப்போ ஒரு சக்கரவர்த்தி போல் வாழக்கூடிய அமைப்பு, நமக்கு என்ன யோகிதை, நமக்கு என்ன யோகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக எடுக்கணும். அதற்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு நமக்கு ஆக்கப்பூர்வமான இறைவனுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகமும் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். நாளை சந்திப்போம்.